காளியம்மாள் வர்சஸ் சீமான் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பெருசாக இந்த நாட்டில் ஒன்றும் பாதிச்சிடாது. எங்கள் பகுதியிலேயே காளியம்மாள் கூட்டம் நடத்தும் போது எதற்கு தொடர்ந்து காளியம்மாளை முன்னிறுத்துகிறீர்கள் இந்த கேள்வியை முன்வைத்து அந்த கூட்டத்தை ரத்து செய்தார். அதற்கான சீமானுடைய சொந்த கட்சி அல்ல, சீமானிடம் ஒரு தலைமை பண்பு, தலைவருக்குரிய குணம் அப்படின்லாம் கிடையாது. முதல்வர் அந்த கட்சிக்கு தலைவரே கிடையாது, அவரால் உருவாக்கப்பட்ட கட்சியும் அல்ல. காளியம்மாள் வளர்ச்சி அடைந்த நிலையில் அவர் எப்படி வெளியேற்றுவது அப்படின்னு சீமானுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பின்புலத்தில் இயங்கக்கூடிய அதனுடைய கிளை கட்சி மாதிரி தான் அதை வச்சிருக்காரு. போலி தமிழ் தேசியங்கிறது தான் எல்லாத்துக்கும் புரிஞ்சு போச்சு. தமிழ் தேசிய அரசியல் என்பது தான் திராவிட இயக்க அரசியல். இந்த அரசியலை விட்டுட்டு நான் தமிழ் தேசியம் பேசுறேன், நான் தனியில் அமைக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் டெமோக்ராட்டிக் அரசியலில் சாத்தியம் இல்லாதது. போறவரை பற்றி யாராவது கவலைப்படுறாரா? போனா போங்க, ரொம்ப நல்லது, வாழ்த்துக்கள் சொல்றாரு. இவங்களெல்லாம் ஜனநாயகத்தன்மையோடு ஒரு உள் விமர்சனத்தோடு ஒரு கட்சியை சீமா நடத்தவே இல்லை. அப்படிப்பட்ட கட்சியே கிடையாது, அது ஒரு கம்பெனி. அப்ப இன்றைக்கு இருக்கிற சீமானுக்கு இருக்கிற சிக்கல் என்ன தெரியுமா? பாலியல் வழக்கு பிரச்சனை, பெரியார் குறித்த பேசின வழக்குகள், அதெல்லாம் ஒரு வழக்கு அடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேட்டுட்டு இருக்காரு. சீமான் ஒற்றைமுகமாக இருக்கணும்னு விரும்புறாரு. அவர் இருப்பாரு, அவருக்கு பின்னால கயல்விழி சீமான் இருப்பார். தனியலத்தை வைத்து ஒரு அரசியல், ஒரு நிதி சுரண்டல், இதுதான் சீமான் செஞ்சிருக்காரு. வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர் மற்றும் பெரியார் சிந்தனையாளர் திரு தீனதயாளன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சரி, இப்போ நாம் தமிழர் கட்சியில இருந்து காளியம்மாள் அவர்கள் நீண்ட நாட்களாக விலக போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி முன்னாடி இருந்தே வந்துட்டு இருந்தது. இப்போ அதை உறுதி செய்யற வகையில அவங்க கட்சியில இருந்து வெளியில போறதா சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் அதுக்கான விளக்கம் நான் பொதுவா தரேன் அப்படின்ற மாதிரியும் கூறியிருக்கிறாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சியில இருந்து காளியம்மாள் அவர்கள் விலகிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இதுக்கு பின்னாடி ஏதாவது உள்நோக்கங்கள் இருக்கா? இப்படி புலி வருதுன்னு சொன்ன கதை தான் புலி வரப்போகுது. புலிவாலை பிடிச்ச கதையா சீமான் இருக்காரு. அவ்வளோதான். விட்டா கடிச்சிருமோ அப்படின்னு அவருக்கு பயம். அவங்களா போயிடுவாங்களா அப்படிங்கிறது அவருடைய வியூகம். அதாவது ஒரு கட்சி நிர்வாகி, ஒரு தலை சிறந்த பெண்ணிய செயல்பாட்டாளர், தொடர்ந்து நாம் தமிழர் களங்களில் அதிகமாக பயணித்தவர். நாம் தமிழர் கட்சிக்கு அந்த பகுதியில் பொதுவாக தமிழகம் தழுவிய அளவில் வலையொலிகளிலும் காணொலிகளிலும் அளப்பரிய ஒரு செல்வாக்கை தேடி கொடுத்தவன் தான் சொல்லணும். இது சீமானுடைய சொந்த கட்சி அல்ல. முதல்ல அதில் அவர் புரிஞ்சிக்க மாட்டாருங்கிறதுனால அவர் திட்டமிட்டு அதை செய்கிறார். ஏன்னா சீமானுக்கு இருக்கிற வெளிச்சம் மட்டும்தான் அந்த கட்சிக்கு இருக்கணும். அப்போ தான் அவருடைய காரியம்லாம் அவருக்கு கைகூடும். அவராக ஒரு ஒன்மேன் ஆர்மி மாதிரி நடத்திக்கிட்டு அந்த கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். இதில் காளியம்மாளுடைய செயல்பாடு எங்கே குறுக்க வருது அப்படின்னா, சீமானை தாண்டிய பேச்சு சில நேரங்களில் மாநாடுகளில் நான்லாம் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு பேசுவாங்க. இன்னொன்று என்னென்னா, ஒரு பெருந்தன்மையான குணம் சீமானிடம், ஒரு தலைமை பண்பு, தலைவருக்குரிய குணம் அப்படின்லாம் கிடையாது. முதல்வர் அந்த கட்சிக்கு தலைவரே கிடையாது, அவரால் உருவாக்கப்பட்ட கட்சியும் அல்ல. பெரியாரியவாதிகளும் இடதுசாரிகளும் தமிழ் தேசிய சிந்தனையாளர்களும் சேர்ந்து 2010 கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு கருத்தியல் களம் தான் நாம் தமிழர். அதில் கரையான்பட்டில் கருணாநிதி குடிபுகுந்ததை போல சீமான் வந்திருக்காரு. 15 வருஷமாக அந்த கட்சி வர வேண்டிய இடமே வேறு. ஆனால் அந்த கட்சி பின்னடைவானாலும், அந்த கட்சி வளர்ந்தாலும் சீமான் மட்டுமே முகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் சீமானுடைய நோக்கம். இப்போ காளியம்மாள் வளர்ச்சி அடைந்த நிலையில் அவர் எப்படி வெளியேற்றுவது அப்படின்னு சீமானுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. ஏன்னா இப்போ எனக்கு சீமானுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் காளியம்மா பிரச்சனை இல்லை, அது ஒரு பக்கம் கட்சிகளில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி அவருக்கு விஜயலட்சுமி பாலியல் வழக்கில் இருக்கிற பிரச்சனைகள், தொடர்ந்து அவருக்கு ஏற்படக்கூடிய நிர்வாகத்தில் இருந்து வெளியேறக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் ஏற்படக்கூடிய சரிவு, அப்போ இந்த கட்சி அந்த போக்கில் தான் போய்கிட்டு இருக்கு. பெரியார் குறித்த விமர்சனத்தில் ஏற்பட்ட பின்னடைவு, அப்படிதான் நாளொரு மேலேயும் பொழுதுமா வளமாக வளர்ந்த கட்சி இன்றைக்கு தேய்விரை காலம் தான் நாம் தமிழர். ஓகே சார், இப்போ காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில இருந்து கொண்டே தனியா அவங்க ஒரு கட்சி மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஆதரவாளர்களை திரட்டிக்கிட்டு அவங்க தனியா சீமான் அவர்களை தாண்டிய ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சீமான் அவர்களுக்கு பிடிக்கல. மக்களுடைய பணி அப்படின்றத தாண்டி இவங்க சீமானவர்களையும் காட்டிலும் பெரிய ஆளாக மாறணும் அப்படின்னு சொல்லி இவங்க தன்னலமா செயல்பட்டாங்க அப்படின்ற மாதிரியான சில செய்திகளும் வந்தது. அப்படிப்பட்டவர்களா காளியம்மாள், இல்லை எந்த மாதிரி அதெல்லாம் சித்தரிக்கப்பட்டதா? அங்க சீமானுடைய நோக்கம் இப்போ சொன்னோம்ல, அவருக்கு என்னன்னா பேசணும், போகணும், இந்த கட்சி இப்படி தான் இருக்கணும்,
இதை தாண்டி அந்த கட்சியை வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவரே விரும்பலைங்கிறது தான் உண்மை. இது அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பின்புலத்தில் இயங்கக்கூடிய ஒரு அதனுடைய கிளை கட்சி மாதிரி தான் வந்து வச்சுருக்காரு. போலி தமிழ் தேசியங்கிறது தான் எல்லாத்துக்கும் புரிஞ்சு போச்சு. இதில் காளியம்மாள் வளருவாரா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு தனி கட்சியை ஒரு ஒரு அமைப்பாக கொண்டு இயங்குவாரா அப்படிங்கிறதெல்லாம் வாய்ப்புகள் மிக குறைவு. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற தமிழ் தேசிய களத்தில் எனக்கு தெரிந்து சீமான் அவர்கள் 2010 கட்டமைக்கப்பட்ட இந்த அமைப்பு மெல்ல மெல்ல அவருடைய சுயநலத்தாலும் அவருடைய தன்னிச்சையான போக்கினாலும் அது சிதலமடைந்து உடைந்து சுக்குநூறாக கிடைக்கும். இப்போ புதுசாக ஒருத்தர் தமிழ் தேசிய அரசியலை கட்டமைக்கிறார் என்று சொன்னால் அதை நம்பி யாரும் வரணும். அப்படியான ஒரு இடர்பாடான சிக்கல்களில் வந்து இந்த தமிழ் தேசிய அரசியலுங்கிறது நிற்கிது. அதனால் காளியம்மாள் ஒரு தனி சுயம்பாக மாறி இந்த அமைப்பை கொண்டு செல்லுவார் என்று நினைப்பதும் அதற்கான தரவுகள் மக்கள்கிட்ட பொதுவெளியில் இருக்கிற சிந்தனைகள் எல்லாம் ஒரு வயப்பட்டு ஒரு இடத்தில் நிற்கும் என்பதோ இன்றைக்கு முழுக்க சாத்தியமில்லை. ஏனென்றால் இன்றைக்கு நடப்பது இந்திய தேசிய அரசியலில் பாசிச அரசியலை எதிர்ப்பது தான் இன்றைக்கு அரசியலாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு அதான் நடந்துட்டுருக்கு. மொழி அரசியல் இன்றைக்கு வந்துருச்சு. அப்போ நீங்கள் மொழி அரசியலில் எந்த இடத்துல வேறுபடுறீங்க? என்னுடைய கேள்வி. தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள் திராவிட இயக்க செயல்பாட்டாளர்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒற்றை மொழி தேசியம், மொழி சுரண்டல், மொழி ஆதிக்கம் அப்படிங்கிறது இந்திய தேசிய அரசியலில் தொடர்ச்சியாக நடந்து வருகிற ஒரு செயல்பாடு. அது ஆதிக்க சக்திகள் தொடர்ந்து ஆரிய சக்திகள் செஞ்சுட்டு தான் வர்றாங்க. இன்றைக்கு நடக்கிற இந்த இந்திய எதிர்ப்பு அல்லது இந்திய ஆதிக்க எதிர்ப்பு என்பது காங்கிரஸ் காலத்திலே நடைபெற்று அது பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து திராவிட இயக்கம் கோலோச்சிய அந்த காலத்தில் மக்களை திரட்டி இந்திய அரசையே பணிய வைத்து மிகப்பெரிய போராட்டம். தந்தை பெரியார் 38 அந்த போராட்டத்தை நடத்தி அதற்கான களம் அமைத்த போது தமிழ்நாடு தமிழருக்கே என்று சென்னை மெரினா கடற்கரையில் முழங்கினார். அந்த முழக்கத்தின் அடிப்படையில் தொடர்ந்து 1956 மாநிலங்கள் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாடு தமிழருக்கே என்பதுதான் என்னுடைய கொள்கை, அதை விடுதலை பத்திரிகையிலும் குடியரசு பத்திரிகையிலும் போடுங்கள் என்று சொன்னவர் பெரியார். அப்போ தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்க்குறோம்? தமிழ் தேசிய அரசியல் என்பது தான் திராவிட இயக்க அரசியல். அவ்வளோதான். மொழி வளர்ச்சி, பிற மொழிகளில் சமஸ்கிருதம் கலந்ததை தூக்கி எடுத்துட்டு எப்படி மொழி சிதறல் உண்டாகுது இதெல்லாம் நம்ம பார்க்கணும். தமிழ் தேச அரசியல் சொல்கிறாங்களே, எதுக்காக நான் இதை இவ்வளோ தூரம் விரிவாக சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இந்த தமிழ் தேசிய அரசியலில் இதெல்லாம் பேச மாட்டாங்க. ஏதோ கையை தூக்கி உயர்த்தி பேசுகிறோம்னா, வீரமாக பேசுகிறோம்னா, ஏதோ இங்கே ஒரு தனி நாடு அமைந்துவதோடு போலவும் இங்கே எல்லா உரிமைகளையும் வந்து விடுவதைப் போலவும் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட சூழலில் தான் நாம் தமிழர் பயணித்ததை ஒழிய சித்தாந்த ரீதியாக கருத்தியலாக தன்னை அழித்து கொண்டு வளரும் மெழுகுவர்த்தியைப் போல அது அப்படி வரல. ஒரு பேச்சு மயக்கம், ஒரு மொழி நடை. அதனால் அது அரசியலுக்கு தேவைதான். ஆக இந்த இடத்தில் காளியம்மாளோ அல்லது சீமானோ அல்லது வேற ஒரு தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள் யார் முன்னெடுத்து ஒரு தனி அமைப்பை கண்டாலும் அந்த அமைப்பை நோக்கி திரட்சியாக இந்த இளைஞர்கள் வரமாட்டார்கள். ஏனென்றால் நமக்கு தேவையான அரசியல் களம் இன்றைக்கு பாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, மாநிலங்களுடைய அதிகார பறிப்பை எதிர்த்து நடக்கிற அரசியல், கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்துகிற அரசியல், அதிகார அத்துமீறல் அரசியல், பன்முகத்தன்மையை ஒழித்து கட்டுகிற பாஜகவை எதிர்த்து இந்திய அளவில் எல்லா தேசிய மொழிகளையும் ஒன்றிணைத்து கட்சிகளை ஒன்றிணைத்து வல்லமை பொருந்திய அந்த பாசிச சக்தியை எதிர்ப்பது தான் இன்றைக்கி அரசியல். அவ்வளோதான். இந்த அரசியலை விட்டுட்டு நான் தமிழ் தேசியம் பேசுகிறேன், நான் தனியில் அமைக்கிறேன், நான் தனித்தமிழ்நாடு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஜனநாயக டெமோக்ராட்டிக் அரசியலில் சாத்தியம் இல்லாதது. அதெல்லாம் பேசுவது என்பதுமே ஒரு போலித்தனமான தமிழ் தேசியமே ஒழிய உண்மையான தமிழ் தேசியம் அல்ல. இது காளியம்மாளுக்கும் தெரியும். ஆனால் காளியம்மாள் ஒரு வீரியமான லீடர், அதை நம்ம ஒத்துக்கிறணும். பேச்சாற்றல், நல்ல செயல்பாட்டாளர். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி தனி அமைப்பாக போனால் ஒரு குழுன்னு சொல்லுவாங்களா, அந்த குழுவாகத்தான் இருந்து செயல்பட முடியும். அதை பெருசாக நோக்கி நகர்த்தி கொண்டு போகிற இன்றைக்கு களம் என்பது குறைந்து போச்சு. அதுக்கு காரணம் சீமான் தான். ஏன்னா இவர் போட்டு வளர்த்த விதை என்பது பெரிய விருட்சமாக வளரும், பெரிய அரசியலாக வெளிப்படும் என்று நம்பியதெல்லாம் போய் இன்றைக்கி கரைஞ்சு நிர்வாகிகள் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. ஜெகதீச பாண்டியனா, தமிழரசனா, மகேந்திரனா,
ஆலந்தூர் மாவட்ட செயலாளராக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பத்திரிகை செய்தி அதுதான் வருது. அவர் போகிறவரை பற்றி யாராவது கவலைப்படுறாரா? போனால் போங்க, ரொம்ப நல்லது, வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. ஒரு கட்சிக்காரர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இதுக்காக தன்னை அளித்தவர்கள், பொருளாதார செலவு செய்தவர்கள், ஏதோ ஒரு கருத்து முரணாக கட்சிக்குள்ளே இருக்கான். அப்போ காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் என்ன கருத்து முரண் இருக்க முடியும்னா ஒரு கருத்து முரணும் இல்லை. ஏன்னா சீமான் அப்படிப்பட்ட கட்சியை நடத்தலையே. இவங்களெல்லாம் வந்து ஜனநாயகத்தன்மையோடு ஒரு உள் விமர்சனத்தோடு ஒரு கட்சியை சீமான் நடத்தவே இல்லை. அப்படிப்பட்ட கட்சியே கிடையாது. அது ஒரு கம்பெனி, அது ஒரு கும்பல். ஜனநாயகத்தன்மை கொண்ட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடி இருக்கா? செயற்குழு இருக்கா? விவாதங்கள் இருக்கா? இல்லை. அப்போ இன்றைக்கு இருக்கிற சீமானுக்கு இருக்கிற சிக்கல் என்ன தெரியுமா? பாலியல் வழக்கு பிரச்சனை, பெரியார் குறித்த பேசின வழக்குகள், அதெல்லாம் ஒரு வழக்கு அடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேட்டுட்ருக்காரு. அப்போ அதுக்கு நீ வந்து ஆஜராகி நீதிமன்றம் சொல்லுறது நிதானமாக பேசுங்க. ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், அந்த கட்சியை நடத்துகிறவர் நிதானமாக பேசுங்கன்னு நீதிமன்றம் சொல்லுதுன்னா சீமானுடைய அரசியல் எங்கே போயிட்டுருக்கு? ஆக காளியம்மாள் வர்சஸ் சீமான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக வந்து இந்த நாட்டில் ஒன்றும் பாதிச்சிடாது. ஆனால் காளியம்மாளுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அதை மறுக்க முடியாது. காளியம்மாளுக்குன்னு மக்கள்கிட்ட ஒரு தனித்த ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தை அவர் எப்படி வெளிப்படுத்தணும்னா, திராவிட இயக்க அரசியல் இன்றைக்கு சொல்லுகிற பாசிச அரசியலை எதிர்த்து கட்டமைக்கிறாங்கல்ல, இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல இந்த மொழிப்போர் அரசியல், இதில் வரணும். இந்த களத்தில் வராமல் நான் தமிழ் வைக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னா அது ஒன்றும் சாத்தியப்படாது. அவங்க காலங்கள் தான் வீணடிக்கப்படும். அதனால் அவங்களுக்குள்ள சிந்தனையின் அடிப்படையில் அவர்கள் எதை நோக்கி போகிறார்கள் என்று சொன்னால் அதை நீ காலம்தான் தீர்மானிக்கணும். அந்த இடத்தை நோக்கி வருவாங்க, அது வேறு வழியும் இல்லை. ஓகே சார், தேர்தல் நேரங்கள்லையும் சரி, இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஒரு ஆரம்ப நிலை, அதுக்கப்புறமா அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா காளியம்மாள் அவர்களுடைய ப்ரெசன்ஸ் அப்படின்றது மீடியா முன்னாடியும் சரி மக்கள் முன்னாடியும் அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா எப்பவும் சீமான் அவர்களுக்கும் காளியம்மாள் அவர்களுக்கும் நடுவில் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சதுக்கு பின்னாடி, ஓப்பனாக மீடியா முன்னாடி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள எங்கேயுமே பெரிய அளவில் பார்க்க முடியல. அதுக்கான காரணங்கள் என்ன? அதுக்கு ஏதாவது கெடுபிடிகள் இல்லை ஏதாவது இருந்ததா? அது சீமான் எப்படின்னா, பொதுவாக அரசியலில் வந்து சில பேர் வந்து நேரடியாக ஒரு கட்சியில் வந்து ஒருத்தர் மேலே வந்து குற்றச்சாட்டு வருது, அதில் முரண்பாடாக இருக்காங்க, தலைமையின் போக்கு பிடிக்கலைன்னா என்ன சொல்லுவாங்க, விளக்கம் கேட்பாங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க. அது பற்றி வந்து ஒரு ஒழுங்கமைப்பு குழு இருக்கும். அந்த குழு வந்து அவங்கள மீது வந்து உள்ள சார்ஜஸ்லாம் இது வந்து முறைப்படுத்தப்பட்ட கட்சி. இவர் சீமான் என்ன பண்ணுறாருன்னா, தன்னை மீறி ஒருத்தன் போகிறாங்களா, அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கிடைக்குதா, அவங்கள என்ன செய்கிறாருன்னா கட்சியினுடைய நிர்வாகத்திலேருந்தே அப்புறப்படுத்திட்டு எது தெரியாத மாதிரி இருந்துக்கிறார். இதுதான் சீமானுடைய பாணி. அவங்களா வெளியேறணும். அவங்க நிகழ்ச்சிகள் அழைக்க மாட்டாங்க, ஈரோடு தேர்தலுக்கு அழைக்கலை, அது மாதிரி கட்சி நிகழ்ச்சிகளை அழைக்கலை. அப்போ ஒருத்தர் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? கட்சி தலைமையோட ஒரு உறவாக இல்லை. கட்சி தலைமையை அவர் எந்த கூட்டத்திலும் அனுமதிக்கலை. கட்சி தலைமையை அவருடைய எந்த செயல்பாட்டு மாவட்ட நிர்வாகிகளை கூட்டம் போடாதீங்க. எங்கள் பகுதியிலேயே நான் சொல்வது கிட்டப்போ ஒரு 2 வருஷங்கள் இருக்கும். காளியம்மாள் கூட்டம் நடத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்து அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்ட போது வந்த தகவலே எதற்கு தொடர்ந்து காளியம்மாளை முன்னிறுத்துகிறீர்கள் என்பது தான். இன்றைக்கி கூட இங்கே உள்ள நிர்வாகிகள் மறுக்கலாம், ஏன்னா அவங்க கட்சி கட்டுப்பாடு கருதி வேணான்னு சொல்லலாம். ஆனால் எங்கள் பகுதியிலேயே காளியம்மாள் கூட்டம் நடத்தும் போது இந்த கேள்வியை முன்வைத்து அந்த கூட்டத்தை ரத்து செய்தார். அதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது, ஒன்றும் மறுக்க முடியாது. எதுக்கு கூட்டம் போடுறீங்க, இந்த கூட்டத்தை ரத்து செய்யுங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிவகங்கையில் நடந்த அந்த கூட்டத்தை ரத்து செஞ்சாங்க. ரத்து செஞ்சுட்டு அப்போ இது மாதிரி ஒரு நெருக்கடி வரும்போது என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? கட்சியில் இருக்கோம், பயணிக்கிறோம், இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக போய் பேசுகிறோம். ஆனால் அந்த கட்சி தலைமை நம்மளுடைய அடையாளத்தை மறைக்குது. சீமான் ஒற்றைமுகமாக இருக்கணும்னு விரும்புகிறார், அவ்வளோதான். அவர் இருப்பார், அவருக்கு பின்னால் கயல்விழி சீமான் இருப்பார். இவர் பொதுச் செயலாளர்னா அவங்க பொருளாளர், அவங்க ஒருங்கிணைப்பாளர்னா இவங்க பொதுச் செயலாளர். இதுதான் வெற்றிக்குமரன் வெளியேற்றப்பட்டதே அதுதானே. தடா சந்திரசேகருங்கிறவர் பொதுச் செயலாளராக அந்த கட்சிக்கு இருந்தார். அவர் அப்படி இருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் ஒரு பெரிய அதிசயம். இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் யார், இப்போ வரலாம் யாரும் தெரியாது. அவருக்கு அடையாளமே இருக்காது. ஏதாவது ஒரு அறிக்கையை வந்து கையெழுத்து போட்டு வரும். அவர் எங்கே இருப்பார், வெளிநாட்டில் இருப்பாரா, எந்த ஊரில் இருக்கார், அலுவலகத்துக்கு வருவாரா, அதெல்லாம் தெரியாது. ஆனால் சீமான் முகம் மட்டும்தான் தெரியும். அப்போ தடா சந்திரசேகர் பொதுச் செயலாளராக இருந்து அவர் இறந்துட்டார். அந்த இடத்துக்கு ஒரு பஞ்சாயத்து வருது. அதுக்கு மதுரையை சேர்ந்த வெற்றிக்குமரன்
அந்த இடத்துக்கு வரணும்னு விரும்புகிறார். அது ஒன்றும் தவறு இல்லையே. அந்த கட்சியினுடைய நலன்கள், அந்த கட்சியினுடைய வளர்ச்சி, அந்த கட்சிக்கான பொருளாதார தேவைகள், சீமானுக்கான அனைத்து விஷயங்களையும் பார்த்தவர் வெற்றிக்குமரன் தான். அவருடைய மேனேஜர் மாதிரி கிட்டத்தட்ட சொல்லலாம். கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் கூட அவருடைய தனி செயலாளர் போல இருந்து செயல்பட்டவர் வெற்றிக்குமரன் தான். அவருக்கான அத்தனை விஷயங்களையும் கை கொண்டார், யாரும் மறுக்க முடியாது. ஒரு இடத்துல அவர் வந்து தடா சந்திரசேகர் இறந்து விட்டார், அந்த பொறுப்புக்கு யாரை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விவாதம் நடக்கிற போது பலரும் அது விரும்பியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு நாம் வந்தால் என்ன அப்படின்னு நினைக்கிற செய்தி சீமானுக்கு போகிறது. கொஞ்ச நாள்லேயே வெற்றிக்குமரன் இதே மாதிரி தான். நிகழ்ச்சி கலைக்கிறதில்ல, மதுரைக்கு வந்தால் கூப்பிட்றதில்ல, இப்படி தான் பண்ணுவார். ஏன்னா அவராக வெளியில் போகட்டும், நம்ம நீக்கணும்னா அதுக்கு காரணம் வரும். அதை மீறி வெற்றிக்குமரன் போகலை. இது இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். இப்போ வெற்றிக்குமரனை ஃபாலோ பண்ணி தான் காளியம்மா போகிறாங்க. நீயா நீக்கு. இப்போ வெற்றிக்குமரன் நீக்க முடியல. அப்போ வெற்றிக்குமரன் கட்சிக்குள்ளே ஆள் சேர்க்கிறார். எனக்கு நியாயம் கேளுங்க, என்னை சீமான் புறக்கணிக்கிறான்னு சொல்லும்போது நியாயமான காரணத்தை சொல்ல முடியல. கடைசியில் ஒற்றை வரியில் வெற்றிக்குமரன் நீக்கப்பட்டார். அந்த நீக்கத்தையும் அவர் என்ன மறுக்கிறார். இது முறையான அறிவிப்பு அல்ல, இப்படி நீக்கிறதுக்கு சீமானுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, எனக்கு எந்த விளக்கமும் கேட்டு எந்த தகவலும் அல்ல, என்னை அழைத்து பேசக்கூட இல்லை. அப்போ இது கட்சியா? இது எதுக்காக செய்கிறாருன்னா அவருடைய சுயநலத்துக்காக செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும்போது அந்த இடத்திற்கு அவருடைய கயல்விழி துணைவியாரை ஒரு குடும்ப அரசியலாம் விமர்சிப்பார். திமுகவை சொல்லுவார், எத்தனையோ கட்சிகளெல்லாம் சொல்லுவார். ஆனால் இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சொத்துக்களை எல்லாம் ராவணா குடியில் வாங்கினதுலேருந்து பார்க்குறோமே, உங்கள் லட்சணம் 6 பேரில் வாங்கியிருக்கீங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே வந்துருச்சு. அன்றைக்கி பாக்கியநாதனா அன்புத்தனர் சார் 2 பேரும் தான் அவருடைய கையாள். அப்போ இந்த சொத்துக்கள்லாம் வாங்கும்போது இது குறித்து கட்சிக்கு தெரியுமா, இது ராவணாக்குடிலாம் என்ன அப்படின்னா வந்து அது ஒரு தனிநபர் சொத்தாக வாங்குது, கட்சி பேரில் எல்லாமே வாங்கணும். அதானே முறை. திமுக அலுவலகம் இருக்குன்னா கட்சி பேரில் தானே இருக்கும், தனிநபர் பேரில் இருக்குமா? இப்போ அதிமுக இருக்குது, அந்த கட்சியினுடைய அலுவலகம் யார் பேரில் இருக்குது? எம்ஜிஆர் எப்படி உயிர் எழுதி வச்சார்? லாய்ட்ஸ் ரோடில் இருக்கிறதோ சத்யா தோட்டமோ கட்சிக்கு தான். எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. அது மாதிரி திமுகவுடைய சொத்துக்களும் அப்படி தான். அண்ணா அறிவாலயமோ திமுகவுடைய சொத்துக்களோ கட்சிக்காக தான் வந்து இருக்குமே ஒழிய தனி மனிதனுக்காக பண்ணல. ஆனால் நீ தனி மனிதனுக்காக பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த விஷயங்கள்லாம் வரும்போது இவனை எப்படி வந்து ஒரு நல்ல தலைவராக கொண்டு வர முடியும், பார்க்க முடியும்? அப்போ இந்த இடத்துல சீமான் வந்து என்ன செய்கிறான்னா அந்த கட்சியை தனக்கான கட்சியாக தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய சுகபோகத்தையும் நிலைநாட்டி கொள்வதற்காக அந்த கட்சியை வச்சுக்கிட்டு இதை ஒரு ஒன்மேன் ஷோ பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ வெற்றிக்குமரன் அந்த இடத்துக்கு வந்தால் என்ன ஆகும்? இப்போ தன் மனைவி விரும்புவதை இன்னொருவன் விரும்பலாமா, அந்த கட்சியில் இடம் கொடுக்கலாமான்ட்டு அதோட அவர் வெற்றிக்குமரனை தனிமைப்படுத்துகிறார். இது வந்து சில பேர் பண்ணுவாங்க யுக்தியா, நம்மளா வெளியேற்றினோம்னா பல விளக்கங்கள் வரும், விமர்சனங்கள் வரும், நம்ம வெளியேற்ற வேண்டாம், அவராக போகட்டும். இப்போ வெற்றிக்குமரன் விஷயத்தில் அதுவும் நடக்கலை. அவர் வந்து அதை வந்து எதிர்கொள்வோம், நான் கட்சிக்குள்ளே இருப்போம், நம்ம போக வேணாம்னார். ஆனால் அவர் விளக்குனார் கடைசியாக வழி இல்லாமல். அது மாதிரி தான் காளியம்மா இப்போ என்ன பண்ணுறாங்க, என்ன வரட்டும் என்ன நடக்கட்டும் அண்ணன் கேட்கட்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பேசுகிறவங்கள்ட்ட. அண்ணன் கேட்கட்டும், என்னை கூப்பிட்டு விசாரிக்கட்டும், நான் என்ன அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணேன், இந்த கட்சிக்காக நான் வந்து இம்மாரெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கட்சிக்காக தான் நான் வந்து உழைக்கிறேன், என்னுடைய பேச்சும் செயலும் நாம் தமிழர் வளர்ச்சிக்கு தானே பயன்பட்டுருக்கு. அப்போ என்னுடைய வந்து என்னை தனிமைப்படுத்துகிறாங்கன்னா என்ன காரணம், அதை பொதுவெளியில் சொல்லட்டும் அப்படின்னு தான் அவங்க உட்காந்துருக்காங்க. ஆனால் இவரால் ஒன்றும் பண்ண முடியல. வந்து அது என்ன சொன்ன, காலை சுத்தின பாம்பு கடிக்காமன்ற மாதிரி காலை சுற்றி கிடக்கு. ஆனால் இதை வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சீமான் பய உணர்ச்சியில் என்ன பண்ணுறாரு, தனிமைப்படுத்திக்கிட்டே இருக்க. இவங்க என்ன செய்கிறாங்க, நானாக போக மாட்டேன், நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்தில் பல அழைப்புகள் வந்த மினியமாக இருக்குது. ஆக வந்து பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது இல்லையா? அப்போ இவர் என்ன செய்கிறாரு, இப்படியே இருந்துட்டால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலப்போக்கில் காளியம்மாவுடைய அரசியல் காலாவதி ஆயிரும், இந்த கட்சியிலிருந்து களை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களா ஒதுங்கிடுவாங்க அப்படிங்கிறது இவருடைய திட்டம். அதுக்காக ஒரு மாற்று திட்டத்தை எடுக்காமல் இருக்க முடியுமா? அப்போ இவங்களுக்கு பல்வேறு அழைப்புகள் வருது. சார் அப்போ அதுதான் கேட்க வந்தேன். ஏன்னா நீங்கள் வந்து புதிதாக அவங்களால வந்து ஒரு கட்சியெலாம் ஆரம்பிக்க முடியாது, ஒரு குழுவாக வேணால் செயல்பட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு களப்பணிகள் செய்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு காரணமும் சீமான் அவர்கள் தான் சொல்கிறீங்க. இப்போ காளியம்மாள் அவர்களுக்கு நிறைய கட்சிகள்லேருந்து அழைப்புகள் வருது. இப்போ காளியம்மாள் அவர்கள் வந்து திமுகவை பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க, திராவிட கட்சிகளை பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க, தாவேகாவில் இருந்து அழைப்பு வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அவங்க வந்து திமுகவில் இணைந்து செயல்படுவாங்களா, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக
திமுகவில் இணைந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல தாவேகாவா, இல்ல அதிமுகவா, எந்த மாதிரியான கட்சிகள் கூட சேர்ந்து இப்போ அவங்க இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? திமுக இப்போ மாணவர் அணி செயலாளர் யாரு? ராஜீவ்காந்தி. இந்த நாம் தமிழர் உருவாக்கனுடைய கருவே ராஜீவ்காந்தி தான். அவர் வயசில் இளையவராக இருந்தாலும் அவருடைய வழக்கறிஞர் தொழிலை விட்டுட்டு இந்த கட்சிக்காக நிறைய பண்ணார். பல்வேறு வழக்குகள்லாம் செஞ்சார். இப்போ இன்றைக்கி ராஜீவ்காந்தி மாணவர் அணி ஆகிறதுக்கு இல்லையா? விமர்சனங்கள் வச்சிருக்கலாம். அவரும் திமுக பற்றி பேசியிருப்பார். யார் விமர்சனத்தை வைக்கல? விமர்சனம் வச்சா தானே அரசியல். கொள்கை ரீதியான விமர்சனங்கள் வைத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு போய் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பு பண்ண முடியும். அதான் நான் உங்கள்ட்ட முன்னாலே சொன்னேன். கொள்கையெல்லாம் ஒரு வித்தியாசமும் இல்லை. திராவிட தேசியமும் திராவிட கோட்பாடும் தமிழ் தேசியம் ஒன்று தான். மொழிக் கொள்கை, மாநில அதிகாரம், பெண்மையை விடுதலை, ஜாதி மறுப்பு, இன்றைக்கு இருக்கிற மதவெறி அரசியல் எதிர்ப்பது, இதில் ஏதாவது நீங்கள் நாம் தமிழரில் வேறுபடுறாங்களா சொல்லுங்கள்? அவங்க சொல்கிறது ஈழக் கொள்கை ஒன்று தான். ஈழக் கொள்கை என்பது ப்ராக்டிக்கலாக சாத்தியப்படாத ஒன்றாச்சே. ஈழத்துக்காக யார் போராடுறது சொல்லுங்கள்? இன்றைக்கி துப்பாக்கி எடுத்து போராடக்கூடிய போராளி குழுக்கள் இல்லை, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தலைவர் இல்லை. அது இப்போ இன்றைக்கி 2009 முடிஞ்ச போர் இன்றைக்கி 16 வருடங்கள் கடந்து போயிருச்சு. அதை மக்களிடம் கொண்டு போவதற்கான ஆற்றல் மிகுந்த தலைவர் இல்லை. இந்திய அரசுடைய தடை நீங்கணும், இந்திய அரசு தனி ஈழத்தை அங்கீகரிக்கணும். அதை சர்வதேச அரசியல் என்ன கடையிலே விற்கிது ஈழம் வாங்கிட்டு வர்றதுக்கு. அது உணர்வு இருக்குது, எல்லாருக்கும் உணர்வு இருக்குது. ஒரு தமிழனுக்குன்னு ஒரு நாடு அமையணும். இந்த கனவை கண்டோம். அந்த கனவு ஏதோ ஒரு சூழலில் தவறி போயிடுச்சு. தெற்காசிய நாடுகள் கூட்டமைப்பின் பயங்கரவாத ஒழிப்பு என்ற பேரில் அந்த ஆப்ரேஷன் நடத்துனாங்க. அதில் போர் முடிவுக்கு வந்தது. அது இந்திய அரசு தான் செய்தது என்று ஒரு செய்தி வந்தது. அதில் இந்திய அரசு மௌனம் காத்ததை நாம் இன்றைக்கு வரையிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. அதிலெல்லாம் சமரசம் கிடையாது. அதுக்காக திமுக தான் அந்த போர் நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? திமுக அரசு அழுத்தம் கொடுத்தார்கள். ஆனால் அந்த இடத்தில் எது முட்டுக்கட்டையாக இருந்ததுன்னா ராஜீவ்காந்தி படுகொலை. தடை செய்யப்பட்ட இயக்கத்தை நாங்கள் அதை ஆதரிக்க முடியாது. ஆனால் அப்பாவி மக்களை காப்பதற்கு இந்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அது மிகப்பெரிய துரோகமே என்று கூட நான் சொல்லலாம். அதை கூட நீங்கள் எப்படி பதிவு பண்ணாலும் சரிதான். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இன்றைக்கு வரையில் நான் அந்த இடத்துல வேறுபட்டு தான் நிற்கிறேன். ஆனால் இந்திய அரசு போய் அந்த போரை நிறுத்த வேண்டும் என்கிற கட்டம் இருக்குல்ல, அந்த கட்டம் இருக்குல்ல, அந்த கட்டத்தில் எப்படி நீங்கள் எதிர்வினையாற்றுறது சொல்லுங்கள்? ஒரு 6-7 நாடுகள் சேர்ந்து நடத்துகிறாங்க. அப்போ இந்திய அரசு அழுத்தம் கொடுத்து அந்த போரை நிறுத்தி இருக்கணும். அதுக்கான தரவுகள்லாம் இருந்தது. அது நிறுத்தாததுக்கு என்ன காரணம்? விடுதலை புலிகள் இயக்கத்தை இந்திய அரசு அங்கீகரிக்கவில்லை. பிரபாகரன் ராஜீவ்காந்தியை படுகொலை செய்தார் என்கிற வழக்கில் விடுதலை புலிகள் இருக்கிறார்கள். அது சம்பந்தமான வழக்கு இருக்குது. இந்த பிரச்சனைகளாக இருக்கும்போது எப்படி தலையிடுவது அப்படின்னா, அப்பாவி மக்களை காப்பதற்கு ஒரு சரியான நடவடிக்கை இல்லை என்கிற மன அழுத்தமும் கோபமும் இருந்துச்சு. அதுதான் நாம் தமிழ் வெளிப்பாடு. ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன வழிகள் வேணும்? முதல்ல ஈழத்தில் நடக்கிற போராட்டத்துக்கு வலிமை வேணும், போராடுறதுக்கு ஆயுதங்கள் வேணும், போராட்டம் நடந்த தலைவன் வேணும். எவ்வளோ வருடம் போராடி இருக்காங்க. இப்போ இந்த போராட்டம் வெற்றி பெறலைன்னா அதுக்கான காரணங்களை நம்ம ஆய்வு பண்ணணும். அதுதான் இதில் முக்கியமானது ஒழிய அந்த காரணங்களை ஆய்வு பண்ணி அதன் அடிப்படையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அப்படி கட்டம் இருக்கா சொல்லுங்கள் நீங்களே? அப்படிப்பட்ட கட்டம் இருக்கா? போராடுறதுக்கு தலைவர் இருக்காரா? சூழல்ல இல்லை. நீங்களே பேசினாலும் அங்கே என்ன சூழல் இருக்குது? சமரச அரசியலில் அங்கே சில அதிகாரங்களை கொடுத்து அந்த மக்களை மீள்குடியேற்றுறது, அவங்களுக்கான கல்வி உதவிகளை செய்கிறது, அவங்களுடைய எதிர்கால சந்ததியிற்கான பல்வேறு நலத்திட்டங்களை செய்கிறது. இப்படி தான் அந்த அரசு இப்போ இன்றைக்கி அங்கே நடவடிக்கை போயிட்டு இருக்கக்கூடிய தனி ஈழம் அப்படிங்கிற கட்டத்தை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போ இல்லை. அது ஒரு காலத்தில் நடக்கலாம், போராடலாம், நாளைக்கே போராளிகள் உருவாகலாம். அது நாளைக்கு வரும்போது தான் தெரியும். நம்மளாக ஒரு கனவு மெய்ப்பட வேண்டும் பாரதியார். கனவு மெய்ப்பறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கான வழிகள் கதவு திறக்க வேண்டாமா? நம்ம ஒரு கனவு காண்றோம், கனவு கண்டுக்கிட்டே இருந்தால் அதுக்கான செயல்பாடுகள், அதுக்கான உத்திகள், போராட்டங்கள், இழப்புகள் இவ்வளையும் தாண்டி தானே தனி ஈழத்தை அமைக்க முடியும். ஆக இது தனி ஈழத்தை வைத்து ஒரு அரசியல், ஒரு நிதி சுரண்டல், இதுதான் சீமான் செஞ்சுருக்கார். அவ்வளோதான் என்னுடைய பார்வையில் இதுதான் நடந்தது. இதுக்காக ரொம்ப பேர் பலியானாங்க. ஆனால் காளியம்மா போன்றவர்கள் உண்மையான உழைப்பாளர்கள். இந்த கட்சியில் இருந்த ராஜீவ்காந்தியில் அந்த கட்சியில் இருந்தவர் தான். அந்த கட்சிகளுக்கான செயல் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, குறிக்கோள், அதையே உருவாக்கினவர் தான் ராஜீவ்காந்தி. இதே மே 18 திருமுருகன், குளத்தூர் மணி போன்றவர்கள் அந்த கட்சியினுடைய பைலாவை உருவாக்குறாங்க. அவங்களாம் இன்றைக்கி எதிரிகள்னு சொல்லி ஒரு பேசுகிறார், பெரியாரை திட்டுறாரு. ராஜீவ்காந்தி போய் இன்றைக்கி
திமுகவில் இருக்காரே, இருக்க முடியாதா? பெரியாருடைய கொள்கை சமத்துவம், சமூக நீதி, மதவெறி, ஜாதிவெறி எதிர்ப்பு, பெண்ணிய விடுதலை, பாசிச எதிர்ப்பு, அவ்வளோதான். இந்த கொள்கையை புரிஞ்சுக்கிட்டா யாருக்கும் எந்த சங்கடமும் இல்லை. இது காளியம்மாள் அவர்கள் திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு இருக்கு, அதிகமாக இருக்கு. விமர்சனம் இருக்கலாமா, யார் வேணாலும் விமர்சிச்சிருக்கலாம். யார் விமர்சனம் பண்ணல? அதிமுக விமர்சனம் பண்ணிட்டு திமுக போவாங்க, திமுக விமர்சிட்டு அதிமுக வருவாங்க. இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக நடக்கிறது தான். ஆனால் சித்தாந்த ரீதியாக ஒரு தமிழ் தேசிய அரசியலை கட்டமைத்தார்கள். உங்களுக்கு கேள்வி புரியுது. இவங்கெல்லாம் வந்து அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர், இங்கேருந்து அங்கே போவாங்க, அங்கேருந்து இங்கே வருவாங்க, திமுக அதிமுகங்கிறது. ஆனால் சித்தாந்த அரசியல் கட்டமைத்த தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், அதை முன்னெடுத்தவர்கள், திமுகவுக்கு போனால் சரியாக வருமாங்கிற கேள்வி தான் கேட்குறீங்க. சரியாக வரும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற இந்திய அரசியலில், ஒன்றிய அரசியலில் பாசிச எதிர்ப்பு அரசியல் தான். அதுதான் அரசியலே. நீங்கள் ஈழ அரசியலை போய் கைக்கொள்வது என்பது போகாத ஊருக்கு வழி சொல்வது. இப்போது இன்றைய சூழல், இந்த சூழல்ல அது நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும்ல. இன்றைய சூழலில் என்ன? பன்முகத்தன்மை, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு, மொழி குறித்த பிரச்சனை. இன்றைக்கு நாடு பூரா தீயா பற்றிட்டு இருக்கு. கோபேக் மோடிங்கிறார், கோபேக் ஸ்டாலின்ங்கிறாங்க, ட்ரெண்டிங் ஓடிட்டு இருக்கு. அந்த அரசியல் தான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம மாநிலங்களுக்கு நிதியை குறைக்கிறான், நம்மளுடைய பிள்ளைகளெல்லாம் வந்து கல்வி தரக்கட்டுப்பாடுன்னு சொல்லி 5ஆவதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், 8வது எக்ஸாம்னு சொல்லி வச்சு வடிகட்டி இவங்களை பூரா வந்து திரும்பவும் ஆடு மாடு மேய்க்கிறது, தொடர்ச்சியாக படிக்க விடாமல் செய்வதற்கான யுத்தியை, இந்த பார்ப்பனிய யுத்திம்பாங்கள், அந்த யுத்தியை வந்து இன்றைக்கி மோடி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை எதிர்த்து அரசியல் பண்ணுறதா? சாத்தியப்படாத ஒன்று அரசியல் பண்ணுறது. அது அரசியலுடைய ஒரு பார்ட்ஸ், ஒரு பகுதி தான், இல்லைன்னு சொல்லலை. தமிழர்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்று நமக்கு எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்குது. சாத்தியப்படணும்ல, போகாத ஊருக்கு வழி சொல்லக்கூடாதுல்ல. இப்போ எண்ணியாங்க இது ஒருவனும் திண்ணியாராக பெரிய மன உரிமையும் வலிமையும் இருக்குமா? ஆனால் போராடுவதற்கு ஆளும் ஆயுதமும் எங்கேருந்து வரும்? எங்கேருந்து வரும்? அது இருக்கு இல்லையா? ஒரு மிகப்பெரிய வல்லரசை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல்லாம் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? புரட்சிகள்லாம் எப்படி நடந்துச்சு? மக்கள் கிளர்ந்து இருந்தாங்க. அது மாதிரி பிரபாகரன் ஒன்றை கட்டமைத்தார், அது பின்னடைவானது. இப்பொழுது அது அப்படியே இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு போகாமல் அங்கேயே நிற்குதே. அப்போ இந்த இந்திய ஒன்றிய அரசியலில் நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? பாசிச அரசியல் எதிர்ப்பு. அதை செய்வது தான் திராவிடம். அதை செய்தவர் தான் தந்தை பெரியார். அந்த அரசியலை செய்வதற்கு யாருக்கு இந்த என்ன? இப்போ காங்கிரஸை விடவா? நீங்கள் சொல்லுங்கள். காங்கிரஸை தூக்கி போட்டு தானே பெரியார் வந்தார். அன்றைக்கு வந்து பாசிசத்தின் வடிவம் சொல்ல முடியாது, பார்ப்பனியத்தின் வடிவமாக இருந்தது காங்கிரஸ். அதை தானே வந்தார். 65 இந்திய எதிர்ப்பு எப்படி நடந்துச்சு? காங்கிரஸ் தான் ஆண்டுகிட்டு இருந்துச்சு. அன்றைக்கு பிஜேபி அரசாக இருந்துச்சு? இல்லை. அன்றைக்கு இந்து திணிப்பு இருக்கத்தான் இருந்துச்சு. அன்றைக்கு இந்து திணிப்பை எதிர்த்த திராவிட இயக்கமும் இன்றைக்கு காங்கிரஸ் எப்படி ஒரே அணியில் இருக்க முடியுது? இன்றைக்கு காங்கிரஸ் அந்த இடத்துக்கு மாறி வந்திருக்காங்க. அதுக்காக நாங்கள் திமுக தான் செஞ்சிச்சு, நாங்கள் வரமாட்டோம் சொல்ல முடியுமா? எனக்கு தேசிய அரசியலில் வலிமை வேணும். அப்போ இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற கட்சிகளை ஒன்றிணைக்கணும். அப்போ ஒரு கூட்டு முயற்சி வேணும். அப்போ எப்படி எதுக்கிறது? திமுக சேருது, காங்கிரஸ் சேருது, இடதுசாரிகள் சேர்றாங்க, பல்வேறு மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து தான் ஒரு பாசிச ஒரு மிகப்பெரிய ஆக்டோபஸை எதுக்கணும்னா நமக்கு வலிமையான ஒரு களம் வேணும்னு போய் நிற்கிறாங்க. அப்போ அந்த அரசியலை தொலைநோக்கு பார்வையோட அப்படி பார்க்குறதுன்னா அதுதான் அரசியலை ஒழிய, அதுதான் மக்களுக்கான இந்த இந்திய மண்ணில், இந்திய ஒன்றியத்தில் நடக்கிற இன்றைய தேவை அரசியல் அதுதானே ஒழிய, ஈழ அரசியல் என்பது உணர்ச்சி பூர்வமானது, உணர்வு பூர்வமானது. அதை எடுக்க வேண்டிய காலகட்டமும் சந்தர்ப்பமும் இப்போ அல்ல. இப்பொழுது இந்தியாவில் எடுக்க வேண்டிய அரசியல் பாசிச எதிர்ப்பு அரசியல் தான். ஓகே சார், இன்றைய நாம் தமிழர் கட்சியின் நிலை குறித்தும், நாம் தமிழர் கட்சியின் அரசியல் குறித்தும், இந்திய அரசியல் களம் குறித்தும் பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.